மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். கடைசி வீடியோ இந்த சாப்டரில் 4வது சாப்டரில் இந்த மனுஷனை பற்றி நம்ம பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்க. எல்லாரும் மெசேஜ் பண்ணி கேட்குறது இதுதான், இது ஒன்றுமே புரியலை சார், அவ்வளோ கண்டென்ட் இருக்குது சார் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கண்டென்ட் நிறையா தான் இருக்குது, உண்மைதான். இவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க, அதனால் படிச்சு தான் ஆகணும். ஸோ நாட்குறிப்பில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வேறு யாரும் கிடையாது, இந்தியாவின் பெப்பிசின்னு அழைக்கக்கூடிய ஆனந்தரங்கன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கடகடன் பார்த்தலாம். ஆனந்தரங்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைரி எங்கேருந்து வந்துச்சு? இவர் ஏன் டைரியை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு நம்ம ஒரு டைரியில் இருக்கும்ல, இந்த மனுஷன் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் இவர் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல கூடிய போர்ல இருந்து ஆரம்பிச்சு யார் வந்தாங்க, அந்த சட்டங்கள் எப்படி திருத்தப்பட்டது, ஸோ இருக்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிட்டார். என்ன போர் நடந்துச்சு, அங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு, எதுக்கு எத்தனை அரையானா ஃபைன் போட்டாங்க, எது செய்யக்கூடாது அப்படின்னு அந்த அரசாங்கத்தில் அங்கே இருக்கிறதுல என்ன நடக்குதோ எழுதி வச்சிட்டார். சரி, இது நமக்கு எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எழுதி வச்சதுனால தான் அந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு குறிப்பின் மூலமாக ஒரு வரலாற்று காவியத்தை நம்மளால் பெற முடியுது. இவர் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் உலக நாடுகள் அனைவருக்கும், ஓ இங்கே இப்படி தான் இருந்துச்சு, எல்லா குறிப்பையும் எழுதி வச்சிருக்காரு. சும்மா குறிப்பை வச்சு எழுதி வச்சிருக்காரு. வந்தது போனது நமக்கு வேணான்னு சொல்லி ஒமிட் பண்ண முடியல. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நோட் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு வரலாற்று கிடைச்சிருக்கு. அதனால் இவருடைய நாட்குறிப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனால தான் பார்க்க போகிறோம். ஸோ நாட்குறிப்பு என்பது ஒரு தனி மனிதர் ஒவ்வொரு அன்றாட நிகழ்வை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஏடு, அதுக்கு பேர் தான் டைரி. ஸோ நாட்குறிப்பு முன்னோடி கிரேக்க குறியீடுன்னு சொல்கிறாங்க. முகலாய மன்னன் பாபர் காலத்தில் தான் இவர் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் தொடங்கப்பட்டது. நாட்குறிப்பு எழுதுறது எந்த காலத்தில்? ஸோ முகலாய மன்னர் பாபர் காலத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காரு. நாட்குறிப்பு எழுத தடை செய்த காலம், நீ என்ன, நான் அவ்வளோ அக்கிரமம் பண்ணுவேன், நீ எழுதி வைப்ப, எனக்கு பின்னாடி வர சந்ததியர்கள் இவன் இந்த அவுரங்கசீப் இவ்வளோ மோசமானவனாடா அப்படின்னு கேட்டுருவாங்கல்ல. அதனால் அந்த அவுரங்கசீப் என்ன பண்ணார் தெரியுமா, இவர் இங்கே வா, நீ நாட்குறிப்பும் எழுதக்கூடாது, ஒன்றும் எழுதக்கூடாது. ஸோ அதனால் இந்த நாட்குறிப்பு எழுத தடை செய்தவர் யார்? அவுரங்கசீப். பாபர் ஒன்றும் சொல்ல மாட்டார், நான் தான் நல்லது தானே பண்ணுறேன், நீ உண்மையை தான் எழுத போகிற, அப்போ பாபர் நல்லவர்னு பின்னாடி வரலாறு சொல்லும் அப்படின்னு இவர் விட்டுட்டாரு. அவுரங்கசீப் மோசமான ஆள். ஸோ அதனால் தடை விதிச்சிட்டார். சரிங்களா? 1498 ஐரோப்பாவில் இருந்த இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடித்த போர்ச்சுகீசிய மாலுமி யார் என்ற நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உடையவர் யாரு? வாஸ்கோடா காமா. அது நமக்கு தெரியும். வாஸ்கோடா காமா தானே 1498 ஐரோப்பாவில் இருந்து இங்கே வந்திருப்பாரு. ஸோ வாஸ்கோடா காமாவின் நாட்குறிப்புகள் யார் மூலம் பதிவு செய்யப்பட்டது? வாஸ்கோட காமா இப்போ இங்கே வந்திருக்காரு. வாஸ்கோட காமா எழுதியிருக்காரு. யார் மூலமாக பதிவு செய்யப்பட்டதுன்னா ஆழ்வாரோ அதோட நிறுத்திக்கிங்க. ஆழ்வாரோ வெல்வோ, ஆழ்வாரோ முடிஞ்சு போச்சு, ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஆழ்வாரோ அவ்வளோதான். ஸோ 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் யாருன்னா ஆனந்தரங்கன். எந்த நூற்றாண்டு? 18ஆம் நூற்றாண்டு. இதுதான் ரொம்ப முக்கியம். பிரெஞ்சு கிழக்கிந்திய உரை பெயர்ப்பாளர் இவர் தான். இதில் முக்கியமாக அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா துய்ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேட்டர். ஸோ துய்ப்ளே பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றினார். உலக குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர். உலக இந்தியா கிடையாது, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் பெப்பீஸு. ஸோ சாமுவேல் பெப்பீஸு. அதான் நான் சொன்னேன், இந்தியாவின் பெப்பீஸுன்னு அழைக்கப்படுவர் யாரு? ஆனந்தரங்கன் வாழ்க்கை குறிப்பு. ஸோ அவர் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பணியாற்றினார் இதெல்லாம் முக்கியம் கிடையாது, நான் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். அவர் அப்பா எங்கே பணியாற்றினார், எப்படி ஒரு இந்த துறைக்கு வந்தார், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முக்கியமானது அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேச வேண்டாம், ஏன்னா அவளை இருக்குங்க இவரை பற்றி. இந்தியாவின் பெப்பீஸு, நாட்குறிப்பு வேந்தன் என அழைக்கப்படுவர் இவரே. ஆனந்தரங்கன் பற்றி ஊவேஸ் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒவ்வொருத்தர் பற்றி சிறப்பாக இவர் சொல்லியிருக்காரு. தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகின்றன. பாரிஸில், திரும்ப சொல்றேன், தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அப்படின்னு ஆனந்தரங்கன் பற்றி ஊவேசா சொல்றார். வாவேசு அவர் சொன்னதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வாவேசு என்ன சொல்லியிருப்பாரு, இவர் சித்திரகுப்தன் மாருங்க, சும்மா அங்கிட்டு இங்கிட்டு சொல்லி சித்திரகுப்தன் மாதிரி அங்கிட்டு, சித்திரகுப்தனை போல ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நோட் பண்ணுவாருங்க அவர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அக்காலத்தில் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவை போல நல்ல பாசியும் எல்லாத்தையும் அன்றாட வாழ்வில் எல்லாத்தையும் எழுதி வச்சவர் அவர் தான் அப்படின்னு வாவேசு அவர்கள் பாடியிருக்கார்.
கே பிள்ளை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்புகள் அவரது காலத்தில் யாருமே புரிந்திராத அரியதொரு இலக்கியம். அந்த காலத்துக்கான ஒரு இலக்கியம் தான் அது. சரி, ஏன்னா எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாருங்க அவர். அந்த காலத்தில் நடக்கக்கூடிய போர், வரம்புகள், என்ன சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, யார் போர் வந்தா, யார் தோத்து போனா. அதே நேரத்தில் நம்ம ஆளுங்க மாதிரினா இல்லை அவர். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, நான் இங்கே தான் பணியாற்றுறேன், அவர் தான் சிறந்தவர், எல்லாத்துலையும் அவர் தான் ஜெயிச்சார், அப்படியெல்லாம் அவர் பொய் சொல்லலை. இவர் இருக்கிற இடத்துல இவர் யார் கீழே பணியாற்றாலோ அவங்க தோத்தாலும் அவங்க தோத்துட்டாங்கன்னுங்கிறார். சரிங்களா? சரி சரி. அப்புறம் வேற என்ன, அருணாச்சல கவிராயர் தம் ராம நாடகம்னு சொல்லுவாங்களே, அந்த ராம நாடகத்தை திருவரங்கத்தில் அரங்கேற்றிய பின்னர் மீண்டும் ஒரு முறை ஆனந்தரங்கன் முன்னிலையில் அரங்கேற்றினார். ஒன்றும் இல்லைங்க, ராம நாடகத்தை இவருக்காக இன்னொரு முறை போட்டாங்களாம். அதைத்தான் சொல்றாங்க. யாரு? இந்த அருணாச்சல கவிராயர். அருணாச்சல கவிராயர் ராம நாடகத்தை எல்லாரும் முன்னாடி சொன்னதுக்கப்புறம் திரும்ப லேட்டாக வந்திருப்பார் போல ஆனந்தரங்கன். ஸோ அவருக்காக இன்னொரு முறை. அதான் கான்செப்ட். ஆனந்தரங்கன் குறிப்பு வெளிவந்த இலக்கியங்கள், இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க. ஆனந்தரங்கன் கோவைக்கு தேசிகர் போனார். கோவைக்கு தேசிகர் போனார். ஆனந்தரங்கன் கோவை தியாகராச தேசிகர். கோவைக்கு சும்மா போகல தேசிகர், தனி பாடலை எடுத்துட்டு போறாரு. கோவைக்கு சும்மா போகல, ஏன்னா அதே தியாகராஜ தேசிகர் தான் ஆனந்தரங்கன் தனி பாடல்களுக்கும் அவர் தான். அப்ப தியாகராஜ தேசிகர் தனி கோவைக்கு போறார், தனி பாடல்களை போறார். யாரு கூட போறாரு? சிந்து கூட போறாரு. சிந்துன்னு ஒரு பெண்ணு கூட தனி பாடல்களை எடுத்துட்டு போறாரு. எங்க போறாரு? கோவைக்கு போறாரு. யாரு? தேசிகர். ஏண்டா மூணும் அவர் தான். தியாகராஜ தேசிகர். திரும்ப சொல்றேன், ஆனந்தரங்கன் கோவை அவர் தான், ஆனந்தரங்கன் தனிப்பாடல்கள் அவர் தான், கல்வன் நொண்டி சிந்து அவர் தான். முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஒன்று. அடுத்து ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் மற்றும் புதினங்கள், அரிமதி தென்னகன். இது ரொம்ப முக்கியம். பிள்ளைன்னு கேட்டா தென்னகன், அரிமதி தென்னகன். அவங்களுடைய குழந்தைகளுடைய மதிய அறிவை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு வச்சுக்கோங்க. அரிமதி தென்னகன் யாது? பிள்ளை. அடுத்து வானம் வசப்படும் பிரபஞ்சன். இது தனி கான்செப்ட். வானம் வசப்படத்தை எழுதினவர் பிரபஞ்சன். ஆனந்தரங்கன் விஜயசம்புங்கிறது சீனிவாசன். விஜயசம்பு, செம்புல சீனி இருக்கு, விஜய சம்பு, செம்புல சீனி இருக்கு, சீனி வாசக்கவி. சீனி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனந்தரங்கன் ராட்சசன் சொன்ன கஸ்தூரி ரங்ககவி. இதென்ன? ராட்சசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராட்சசன் கச்சேரி, ராட்சசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கச்சேரி ராட்சசன். இதோட முடிஞ்சா? எஸ். இது ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். தேசிகர், தியாகராஜ தேசிகர் மட்டும் என்ன சொன்னேன்? கோவைக்கு போறாரு, தனிப்பாடல் எடுத்துட்டு போறாரு. யாரு கூட போறாரு? சிந்துக்கு போறாரு. முடிஞ்சு போச்சு. வானம் வசப்படும் நம்ம தனியா பிரபஞ்சன் பார்த்துட்டோம். பிள்ளையோட அறிவை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அரிமதி. ஸோ பிள்ளை முடிஞ்சு. அடுத்து என்ன சொன்னேன்? பிள்ளையோட அரிமதி சொல்லியாச்சு. பிள்ளை புனிதம். அப்புறம் விஜயசம்பு, செம்புல சீனி. ஸோ விஜயசம்பு, சீனி, வாசக்கவி. அடுத்து கடைசியில் ராட்சசன் கச்சேரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராட்சசன் படம் கச்சேரியில் போட்டாங்க. ராட்சந்தமும் என்னது? கஸ்தூரி ரங்ககவி. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இருக்கு, கவலையே விடாதீங்க. இதெல்லாம் முக்கியமானது. நான் இவர் என்னென்ன பண்ணாரு? ஆனந்தரங்கன் தம்முடைய நாட்குறிப்பில் ஒவ்வொரு ஆண்டும் என்னது? ஆண்டு, திங்கள், நாள், கிழமை என்ற நேர நிகழ்வு ஆகியவற்றை குறிப்பிட்டே செய்தித்தாளை எழுதுவார். இது முக்கியம். சரிங்களா? இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஷார்ட் நோட்ஸில் கொடுத்துருக்கேன். நாணயத்தை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்கிறார் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நாணயத்தை பற்றி இவர் சொன்னது 1736. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம், கண்டென்ட்டை முதல்ல தெரிஞ்சுக்கங்க, வருஷம் தேவையில்லை. இவர் என்ன பண்ணுறாரு? இவர் தான் டுமாஸ். ஸோ பிரெஞ்சு ஆளுநராக இருக்கக்கூடிய டுமாஸ் நாணய அச்சப்படி உரிமையை பெற்றதை குறிப்பிடுகிறது. அதாவது ஒன்றும் இல்லை சார், இப்போ இந்திய கவர்மெண்ட்டு ஒரு நாணயத்தை அச்சிடப்படுதுன்னா அதுக்கு மேலே உரிமையை பெறணும். முதலாக பிரெஞ்சு ஆளுநர் டுமாஸ் அவர் எப்போ உரிமையை பெறாருன்னா 36. எதுக்கான உரிமைனா நாணயம் அச்சிடுவதற்கான உரிமையை பெறார். இது இப்பேற்பட்ட வரலாறு நமக்கு யார் மூலமாக கிடைக்குதுன்னா ஆனந்தரங்கன் மூலமாக கிடைக்குது. அதான் சொல்றாங்க, பிரெஞ்சு ஆளுநர் டுமாஸ் நாணய அச்சப்படி உரிமையை பெற்றார். ஆளுநர் செலவழித்த பெருந்தொகையை ஆனந்தரங்கன் குறிப்பிட்டுள்ளார். ஆனந்தரங்கன் அதையும் குறிப்பிட்டிருக்கார்.
புதுச்சேரி நாணயம் அச்சிடும் உரிமையை நிஜாமிடமிருந்து பிரெஞ்சு வணிக கழகம் பெற்றது. புதுச்சேரியில இருக்கக்கூடிய அந்த நாணயம் அச்சிடும் உரிமையை நிஜாமிடமிருந்து பெறாங்க. இது மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த ஆணையவங்க குண்டுலாம் முழங்கி வரவேற்றிருக்காங்களாம். இப்போ யோசிச்சு பார்க்க முடியுதா? இந்த ஆணையை 1736 அன்று கனகராயர் பல்லக்கில், அதையும் விடலவர், கனகராயர் பல்லக்கில் வந்து ஊருக்கு கொண்டு வந்தார். 21 பீரங்கில் முழங்கின. டாம் 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 டாம்னு 21 முழங்கின. ஒரு நாணயத்தை அச்சிடுறது பிரெஞ்சு வந்து வாங்கியிருக்கு. இதான் கண்டென்ட்டு. 21 பீரங்கி முழங்கியிருக்காங்க. துமாசு பெற்றிருக்காரு. இவ்வளோதான் கண்டென்ட். புரியுதா? அடுத்து என்னன்னா, நாணயம் பார்த்துட்டோமா? அடுத்து சென்னையை கைப்பற்றுறாங்க. பிரெஞ்சுக்காரங்க சென்னையை கைப்பற்றுறாங்க. எப்படி? அதான் பார்க்க போறார். அதுவும் அவர் தான் சொல்லியிருக்காரு. சென்னையை கைப்பற்றல். இதெல்லாம் புத்தகத்தில் ஒன்றுமே புரியாது உங்களுக்கு. எல்லாம் போட்டு கொலாப்ஸ் ஆகி அப்படி இருக்கு. ஸோ தனித்தனியாக உங்களுக்கு எடுத்திருக்கேன். சென்னை கைப்பற்றல். ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை கைப்பற்றிய பிரெஞ்சு தளபதி அவர் என்ன பண்றாரு? 1746. இது என்ன பார்த்தோம்? இது நம்மளுக்கு பார்த்தோமே 36, இது 46. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1736, இது 1746. 10 வருஷம் கழிச்சு பிரெஞ்சு கப்பல் தளபதி. இவர் பேர் என்ன தெரியுங்களா? லெபூர் தொனே. லெபூர் தொனே. ஓகேங்களா? ஸோ பிரெஞ்சு அரசை எதிர்த்து ஆற்காடு நவாப் அன்வர்தி கான் மூத்த மகன் மகபூப்ஸ் கான் போரிட்டார். இது ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான், இவர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அடுத்து போர் குறிப்பு. எந்தெந்த இடத்துல எப்பப்பெல்லாம் போர் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சரிங்களா? அடுத்ததாக போர் குறிப்பு. போர் குறிப்புல என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. ஜஸ்ட் ரீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தேவனாம் பட்டினம் அப்படின்னு ஒன்று இருக்கு. தேவனாம் பட்டினத்தை கைப்பற்றிய ஆங்கிலேயருடன் பிரெஞ்சு அரசு நடத்திய போர் ஆம்பூர் போர். சொன்னவர் இவர் தான். தஞ்சை கோட்டை மீதான முற்றுகை சொல்லியிருக்காரு. ராபர்ட் கிளைவ் படையெடுப்பு சொல்லியிருக்கிறாரு. ஆங்கிலேயர் புதுச்சேரி முற்றுகையிட்டல் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஜஸ்ட் வாட்சா போதும். முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த நாணயம் படிச்சுக்கோங்க. மற்றபடி ஒரு தடவை வாட்சிருங்க போதும். சரிங்களா? முக்கியமானது மட்டும் நான் சொல்லிடுறேன். தண்டனை விவரம் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போதைக்கு நீதி வழங்கல் எப்படி இருந்துச்சு? நீதி வழங்குதல், தண்டனை அளித்தல் முதலிய செய்திகளையும் இவர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து வீடுகளில் திருடி வரும் கும்பல் ஒன்று பிடிபட்ட போது அவற்றுள் தலைமை திருடனை கடைத்தெருவில் தூக்கிலிட்டு தொங்கிட்டாங்க. தூக்கில் போட்டுருவாங்க. தலைவர் யாரு? இந்த வடிவேல் காமெடி சொல்ற மாதிரி, தலைவா நீ ஏன் தலைவா வாங்கியிருக்கன்னு, எங்க கூட்டத்துக்கே தலைவர் அவர் தான். அப்போ ஒரு தூக்கில் போட்டுருவாங்க. ஏனைய இருவர்களுக்கு 2 காதுகளும் அதுக்கு தூக்கிலே போட்டிருக்கலாம். அவரால் தூக்கல, மற்ற திருடங்க 2 காதையும் கட் பண்ணிடுவாங்களாம். ஸோ 2 காதுகளையும் கடக் என்ற கருத்து 50 கசையடிகள் தரப்பட்டன. அதான் காதை அறுத்துட்டியே, அதுவும் இல்லாமல் 50 கசையடிகள் திருடுன்னு தானே, அப்போ நீ மாட்டின. அப்புறம் வணிக செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க, எந்தெந்த கப்பல் எங்கெங்கே வந்துச்சுன்னு. இது ஒரு தடவை வாச்சிருங்க, முக்கியம் கிடையாது. ஆனால் நீங்கள் வாசிக்கணும். சரிங்களா? கஷ்டப்பட்டு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாம் சொன்னேன்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதே நேரத்தில் ஆனந்தரங்கன் குறிப்பிடும் நாணயங்கள் இது இப்போ முக்கியம். 8 மாற்றுக்கு குறைவான வராக நாணயங்களை வைத்திருப்பதற்கு தண்டனைக்குரிய குற்றம். ஆடா பாவிகளா, 8 மாற்றத்துக்கு குறைவான 8க்கு குறைவான வராக நாணயங்களை வைத்திருப்பது எனது தண்டனைக்குரிய குற்றம் என்று பிரெஞ்சு மன்னர் ஆணையின் பேரில் 1730ஆம் ஆண்டு மே திங்களில் அறிவிக்கப்பட்டது. பல்வேறு விதமான வராகங்கள் இருந்துச்சு. வராகனா நாணயங்கள். புதுச்சேரி பிறை வராகன், சென்னை பட்டினத்து நட்சத்திர, அதாவது அந்த நாணயத்தில் இப்போ நம்ம நாணயத்தில் ₹1 நாணயம் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நாணயத்தில் ஒவ்வொருக்கும் ஸ்பெஷல். இந்த இடத்துல அச்சிடப்பட்டால் அதுக்கு ஒரு நாணயத்தோடைய அந்த இது இருக்கும், லோகோ. அது மாதிரி சொல்கிறாங்க. புதுச்சேரி பிறை நாணகன், பிறை வராகன். சென்னை பட்டணத்து நட்சத்திர வராகன், வட்ட வராகன். பீரங்கி பேட்டை வராகன், ஆரணி வராகன். இந்த மாதிரி இருக்கான். சரிங்களா? பேரிடர் நிகழ்ச்சி அந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்மளுக்கு சுனாமி வந்த மாதிரி அந்த காலத்தில் வந்திருக்கு. அதையும் ஒரு விடலை. நான் தான் சொன்னேன்ல, 1745ஆம் ஆண்டு அங்கே வியாழக்கிழமை, அதையும் விடலை பாருங்களேன். 21ஆம் நாள் வியாழக்கிழமை 1745 புதுச்சேரியில் பெரும் புயலே வந்துருச்சு. ஸோ பேரிடர் உணவுக்கு தவித்த மக்களுக்கு அப்போது உலகரையிலேயே கனகராயர் பெரும் சோறு அளித்து தமிழர்களின் இரக்கத்தையும் இரத்தத்தையும் வெளிப்படுத்தினார். அவருடைய இரக்க குணத்தை வெளிப்படுத்தினார். ஆனந்தரங்கன் பெருமிதத்துடன் பதிவு செஞ்சிருக்காரு. கேட்கலாம் 1745. சரிங்களா? ஓகேவா? வணிக தடை. இது இங்கிலாந்திற்கும் பிரான்ஸுக்கும் வணிக தடை வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு வணிக தடை, அமெரிக்காவோட வணிக தடை பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அமெரிக்காவிலேருந்து எந்த பொருளும் இங்கே வராது.
அப்ப இங்க இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் இடையே போர் மூண்ட பொழுது கப்பல் வணிகம் பெரிதும் தடை செய்யப்பட்டது. அப்ப என்ன நடந்துச்சு? புதுச்சேரி கப்பலுக்கு வருகை 1745ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது. முடிஞ்சு போச்சு, எந்த பொருளும் வரல. பெரும் பொருளாதார தட்டுப்பாடு தோண்டியது. புதுச்சேரி வணிகம் முழுவதும் வீழ்ந்தது. இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. 1746 இந்த நம்ம சொன்ன லெபூர் தோனாவில் அந்த 9 கப்பல்கள் புதுவைக்கு வந்தன. வரக்கூடிய கப்பல் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப காலங்கள் கழிச்சு 1746 வருது. மக்களுக்கெல்லாம் அப்பதான் தெரியுது. எல்லாரும் ஓடுறாங்க. கப்பல் வருகை அறிந்த மக்கள் உள்ள மகிழ்ச்சியை காகிதத்தில் எழுத இயலாது அப்படிங்கிறாராம். அதை வார்த்தையால சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்பா, ஆனந்தரங்கரின் இறுதி காலம். நம்மளுக்கு கொஞ்சம் இறுதியா சந்தோஷம் வருது, அப்படித்தானே? ஆமா, முடிக்க போறோம்ல. ஆனந்தரங்கரின் இறுதிகால நாட்குறிப்புகள் ஆங்கிலேயர்கள் புதுச்சேரி மீது நிகழ்த்திய முற்றுகையையும் புதுச்சேரியின் வீழ்ச்சியும் பற்றி குறிப்பிடுகிறது. 1760 பிப்ரவரியில் புதுச்சேரியை தாக்க ஆங்கிலேயர்கள் கப்பல்கள் வந்தன. ஆங்கிலேய படைகளில் சாரம் வரை வந்துவிட்டதை பொதுமக்கள் வேடிக்கை பார்த்தனர். ஃபுல்லா வந்துட்டாங்க ஆங்கிலேயர்கள். குண்டு சாலையை ஆங்கிலேயர்கள் பிடித்ததும் புதுச்சேரி நகரில் பீதி நிலவியது. எப்போது இருக்கக்கூடிய நம்ம சொன்ன தேவனாம் பட்டினத்தில் மேலும் மேலும் துரும்புகள் ஆங்கில கப்பல்கள் இறக்கின. புதுச்சேரி சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தும் ஆங்கிலேயர் கைப்பற்றப்பட்டன. புதுச்சேரி இவ்வாறு சூழ்நிலையில் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு இருந்தது. இந்த நேரத்தில் ஏற்கனவே நோய்வாய் வேறப்பட்டிருக்காங்க. ஸோ 1761 திங்கட்கிழமை 5 நாளிகைக்கு பட்டினத்தின் மீது பீரங்கி குண்டுகள் விழுந்து கொண்டே இருந்த வேளையில் ஆனந்தரங்கன் மறைந்தார். அப்பையும் கடைசி வரைக்கும் எழுதிக்கிட்டே இருந்திருக்கிறார். ஸோ 1736ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் நாள் தொடங்கி ஏறத்தாழ 25 ஆண்டுகால தென்னிந்திய வரலாற்றை பதிவு செய்த ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு 1761ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் நாளோடு முடிவடைந்தது. புதுச்சேரியின் முற்றுகை பற்றி முடிவினை கூறாமலேயே நாட்குறிப்பு முடிந்தது. புதுச்சேரி கடைசியில் எப்படி தான் ஆங்கிலேயர் கைப்பற்றினாங்கிற ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கல. ஏன்னா அதுக்குள்ள தான் இறந்துட்டாரு. ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. சரியா? அடுத்ததாக இதுல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. அங்கே ஆண்டுகிட்டு இருந்த ஒரு மன்னருக்கு இவருக்கும் பிடிச்சிக்கல, ஆனந்தரங்கனுக்கும். இதுல ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கு, கவனிங்களேன். புதுச்சேரி ஆளுநராக இருந்த லெரி இருந்த காலத்தில் புதுச்சேரியின் இராணுவ அரசியல் செய்திகளை முகலாயருக்கு ஆங்கிலேயருக்கு கூறுவதாக ஆனந்தரங்கன் மீது பழி சுமத்தப்பட்டது. ஒன்றும் இல்லை, நீ ஹிண்ட் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்க, நீ உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு யார் சொல்றாரு? லேரி. நீ இங்கேருந்து இருக்கக்கூடிய செய்திகளை முகலாயருக்கு அனுப்புறதா எங்களுக்கு கேள்வி வருது அப்படின்னு அவர் மேலே பழி போடுறாங்க. ஏன்டா உங்களுடைய வரலாற்றை நான் குறிப்பிடுறதுக்கு இதாவண்டா நீங்கள் இங்கே எங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு ஆனந்தரங்கன் நினச்சிக்கிட்டு ஆனந்தரங்கர் பதில் சொல்கிறார். அப்போது ஆளுநரிடம் ஆனந்தரங்கன் சொல்கிற அந்த வாக்கியத்தை கேளுங்க, செம்மையாக இருக்கும். இப்பட்டணத்தில் உம்முடைய அதிகாரம்தான் இறுதியானது. அநீதியாகவும் உண்மைக்கு மாறாகவும் நடக்க நீர் விரும்பினால் உம்மை தடுக்கும் அதிகாரம் ஒவ்வொருவருக்கும் இல்லை. ஆகவே என்னை காவலில் போட விரும்பினால் உடனே செய்யலாம், பிற தண்டனையும் வழங்கலாம். 2 சல்லி கூட நான் செலுத்த மாட்டேன். ஒத்த பைசா அவனுக்கு கொடுக்க முடியாது. அதனால சிறையில் அடைத்து விடுவீர் என பயந்து 1 வாரத்தில் பணம் தருவேன் என்று மட்டும் என்ன வேண்டாம். அவற்றிருந்து காசை கறக்கலான்னு இவங்க பேசியிருக்காங்க. என்ற சல்லி பைசா உன்னால் வாங்க முடியாதா அப்படின்னு ஆளுநர்கிட்டே பேசியிருக்காரு. பெரிய ஆளு. இத்துடன் ஆனந்தரங்கன் கான்செப்ட் முடிஞ்சு. இதோட முடிச்சுக்கலான்னு பார்த்தா இல்லை, இன்னொருத்தர் இருக்காரு, பாரதியும் விடல நம்ம. ஸோ பாரதியார் அவர்கள் எழுதின தம்பி நெல்லையப்பருக்கு அப்படிங்கிற ஒரு கடிதம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சின்னதான், 2 லைன் தான், டக்கு டக்குன்னு பார்த்துருவோம். இதுக்கு ஒரு தனி வீடியோ வேண்டாம், இந்த சாப்டர் இன்னையோட முடிச்சு விட்டுருவோம். சரிங்களா? இக்கடிதம் எழுதப்பட்ட ஆண்டு ஜூலை 1915. இடம் புதுச்சேரியில் இவர் எழுதுறாரு. யாரு? பாரதியார், மகாகவி பாரதியார் அவர்கள். என்ன சொல்றாரு? இவர் சில கருத்துக்களை சொல்றாரு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு நம் நிலையை உயர்ந்த அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தம்பி. கான்செப்ட் முடிஞ்சு. தமிழ்நாடு வாழ்க என்று எழுத வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் நோய்கள் தீர வேண்டும் என்றார். வீதிதோறும் தமிழ் பள்ளிகள் திறக்க வேண்டும் என்றார். அவரும் அதாங்க சொல்லியிருக்காரு, வீதிதோறும் தமிழ் பள்ளிகள் திறக்கணுமா. சரிங்களா? பொதுவா சொன்னேன். அப்பள்ளிகளில் நவீன கலைகள் கற்பிக்க வேண்டும் என்றார். ஆணும் பெண்ணும் ஓருயிரின் 2 தலைகள் என்றார். ஒருவரை ஒருவர் தாழ்ந்தவர் இல்லை என்றார். ஆணும் பெண்ணும் ஒருவர் தாழ்ந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொழில்கள், வியாபாரம், எந்திரங்கள் பெருக வேண்டும் சொல்லியிருக்காரு. சங்கீதம், சிற்பம், எந்திர நூல், பூமி நூல், வான் நூல் போன்ற பல நூல்கள் தமிழகத்தில் உருவாக வேண்டும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வம்சமணி தீபிகை அப்படின்னு ஒரு கான்செப்ட், எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி
கவிகேசரி, அதாவது கவிகேசரி சாமி, கவிகேசரி சாமி தீட்சகர் என்பவர் வம்சவனி தீபிகை என்னும் நூலை இவர் எழுதியிருக்கார், வெளியிட்டிருக்கார். சரிங்களா, மறந்துடாதீங்க. வம்சவனி தீபிகை யார் எழுதினது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவிகேசரி தீட்சிகர், சாமி தீட்சிகர், மறந்துடாதீங்க. ஸோ அப்பதிவை திருத்தி வெளியிட ஆசை கொண்டார் பாரதி. அதை திருத்தி எழுதணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்கார். யாரு? பாரதியார். இதற்காக அப்பொழுது எட்டயபுரத்தை ஆட்சி செய்த வந்த வெங்கடேசர எட்டயப்பருக்கு அவர் கடிதம் எழுதினார். ஆனால் பாரதியின் ஆசை நிறைவேறவில்லை. பாரதி ஆசை நிறைவேறாமல் போன என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அவர் இந்த வம்சவனி தீபிகையை திருத்தணும்னு நினச்சாரு. அந்த வம்சவனி தீபிகையை உருவாக்குனது யாருன்னா வேற யாரு? நம்ம தீட்சிதர், சாமி தீட்சிதர். ஓகேங்களா? ஸோ கவிகேசரி சாமி தீட்சிதர். ஸோ அப்போதைக்கு கேட்டிருக்காரு. ஸோ வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக இலசை மணி, என்ன மணி? இலசை மணி என்று 2008 தான் வெளியிடப்பட்டது. சரிங்களா? எஸ். இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க? வேறு யாரும் எழுதலை, நெல்லையப்பர், பரளி நெல்லையப்பர், அவர் மூலமாகத்தான் இந்த பாடத்தொகுதி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் யார்? நெல்லையப்பர் கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், வேற என்ன, பதிப்பாளர், விடுதலை போராட்ட வீரர். யாரு? நெல்லையப்பர். பதிப்பித்தது, அதாவது இந்த நெல்லையப்பருக்கு அவர் எழுதியிருக்காரு கடிதம். அந்த நெல்லையப்பர் என்ன பண்ணாரு? இதுதாங்க அவர் எழுதினாரு அப்படின்னு தூக்கி நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. அதான் பாடநூலா இருக்கு. நான் சொல்றது புரியுதா? தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் எழுதின நூலு தான் நம்ம பாடத்துல நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அவர் சொல்றாரு எனக்கு அவர் எழுதுனதுங்க. பதிப்பித்தது பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, அப்புறம் பாப்பா பாட்டு, முரசு பாட்டு. இது மிக முக்கியமாக பாரதி டேஸ் இதழில் துணையாசிரியராக பணியாற்றினார். சூரியோதயம், கர்மயோகி. துணையாசிரியருக்கு பின் ஆசிரியராக பணிபுரிந்தது தேசபக்தன், லோக பாகரி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம்ல, ஆனால் இதெல்லாம் முக்கியம். அடுத்து கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யம் வழி. இது ரொம்ப முக்கியங்க. உய்யம் வழி ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடுவீங்க. அதே நேரத்தில் வாபு சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்று பற்றியும் இவர் எழுதியிருக்கிறாரு. இது அவரை பற்றி எழுதியிருக்காரு. மகாகவி பாரதியார் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் 1 by 1 மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய பரளி நெல்லையப்பருக்கு என்ற இக்கடிதம் பத்மநாத பதிப்பித்த பாரதி கடிதம் என்ற நூலில் வந்தது. நான் சொன்னதுதான் சொல்லியிருக்கிறாங்க. பாரதி 15 வயதில் கல்வி கற்க உதவிய வேண்டி எட்டயபுர அரசருக்கு எழுதிய கவிதை கடிதம் முதல், அதாவது அவர் பாரதி எழுதின கடிதத்தை மொத்தமாக தொகுத்துருக்காங்க. அவர் 15 வயசுல எனக்கு படிப்பதற்கு உதவி வேணும்னு சொன்ன எழுதின கடிதம் வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ 15 வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுர அரசருக்கு எழுதிய கவிதை கடிதம் முதல், அவர்தம் மறைவிற்கு முன்னர் எந்தது குந்தி கேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்தும் நம்மிடம் பேசும் போல் இருப்பது இவருடைய நடையழகு. பாரதியாரை விட 7 ஆண்டுகள் சிறியவராக இருந்த பரளி நெல்லையப்பர் அவரை தன்னுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டினார் பாரதி. பாரதியின் தம்பி என அழைக்கப்படுவர் யாரு? நெல்லையப்பர். மறந்துடாதீங்க, பரளி நெல்லையப்பர். ஆக மொத்தம் முடிஞ்சு போச்சு. தமிழ் இலக்கிய முடிஞ்சு போச்சு, நாட்குறிப்பு முடிஞ்சே போச்சு. ஆக மொத்தம் முக்கியமான சாப்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. பாவானார்லாம் இருக்காரு. அதையும் நம்ம டக்குன்னு முடிச்சிருவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சாப்டர் முடிச்சா போதும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு சாப்டர் முடிஞ்சு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நல்ல முறையில் படிங்க. வீடியோவை பார்த்துட்டு ஷார்ட் நோட்ஸை 2 முறை ரீட் பண்ணுங்க, போதும். கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரியும். மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.